Hello students, இந்த வீடியோல நம்ம addition subtraction அதோட applications பத்தி தான் பார்க்க போறோம். First நம்ம பார்க்க கூடியது வந்து addition. இதுல வந்து நான் ஒரு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அத place valueல நான் first எழுதி இருக்கேன். ones, tens, 100, 1000, 10000. இப்போ வந்து நம்ம இத என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ones placeல இருந்து தான் ஆட் பண்ணனும். 7 plus 5. Answer வந்து எனக்கு என்ன வரும் அப்படினா 12 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணல எனக்கு என்ன வருது 12 வருது. அப்போ இந்த 2 வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணனும். இந்த 1 அப்படிங்கிறது வந்து கேரி. இந்த 1ங்கிறது எனக்கு இப்போ 10s பிளேஸ்ல வந்துரும். அடுத்து இந்த மூணையும் ஆட் பண்ணனும். 5 + 2 7, 7 + 1 8. 8 + 3 11. அதே மாதிரி தான். இந்த 11ங்கல அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கீழேயும் இந்த நம்பர் இந்த 1000 பிளேஸ்ல மேலேயும் வந்துரும். 9 + 1 10, 11. லாஸ்டா நம்ம ஆட் பண்ணக்கூடியதை வந்து நம்ம இதிலே போட்டுறலாம். அப்போ எனக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படினா 1,01,182. அடுத்து இந்த மூணு நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் இதையும் ஆட் பண்ணனும். 3 + 2 5, 5 + 1 6. 4 + 3 7, 7 + 5 12. 2 நம்ம கீழ போட்டுட்டு 1 வந்து இங்க வரும். 7 + 1 8, 8 + 8 16, 24 25. இங்க 2 அங்க போட்டுறணும். அடுத்து 6 + 4 10, 10 + 7 17. 4 + 2 6, 6 + 1 7. இங்க இந்த 1 அப்படியே வரும். அப்போ எனக்கு இதுல ஆன்சர் என்ன வரும் அப்படினா 1,77,526. அடுத்து நம்ம சப்ட்ராக்ஷன் பார்த்திரலாம். சப்ட்ராக்ஷன்ல 3 - 2 இதுலயும் நம்ம 1s பிளேஸ்ல இருந்து தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். 3 - 2 1. இங்க 4 வந்து நம்பர் சின்னதா இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யலாம்? இத வந்து பாரோ பண்ணிரலாம். இங்க இருந்து ஒரு நம்பர் இங்க வாங்கையில அந்த 4 வந்து 14 ஆகும். இந்த 1 அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ 0 ஆகுது. 14ல இருந்து 5 போச்சுன்னா 9. அடுத்து 0ல இருந்து 8 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம இங்க பாரோ பண்றோம். இங்க இந்த 0ங்கிறது வந்து எனக்கு எப்படி மாறும்? 10 ஆ மாறும். இந்த 7ங்கிறது வந்து 6 ஆ மாறும். 10 - 8 2, 6 - 3 3. 5 - 5 0, 3 - 1 2. இதுக்கு எனக்கு ஆன்சர் வந்து 2,03,291. அடுத்து இதுல நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல 0 இருக்குது. இங்க 9 இருக்குது. 0ல இருந்து நம்ம 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம பாரோ பண்ணனும். இந்த 9 அப்படிங்கிறது ஒரு நம்பர் குறைஞ்சி 8 ஆகும். இங்க ஒரு நம்பர் நம்ம இங்க பாரோ பண்றதுனால 10. 10 - 4 6, 8 - 3 5. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். இங்க ஒரு நம்பர் லெஸ் பண்ணுவோம். இத வந்து நம்ம 10 ன்னு மாத்தணும். 10 - 2 8. 4ங்கல இருந்து 8 நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்க ஒண்ண பாரோ பண்ணிட்டு இங்க ஒண்ணு பண்றோம். 14 - 8 6 1. 16,856. அடுத்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல எப்படி இருக்குது? ஒரு நம்பர் கொடுத்து 3 0 கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம 3 தடவை அந்த பாரோ பண்ணி லெஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் அப்படினா ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ரெடியூஸ் both numbers by 1 and then subtract. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம 1 வந்து ரெடியூஸ் பண்ணனும். 4,000 2,847. இதுல வந்து நம்ம ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ண போறோம். இதுல ஒரு நம்பரை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3999.
இதில் ஒன்று ரெடியூஸ் பண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2846. ரெண்டையுமே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். மேலே மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, ரெண்டையுமே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 9 - 6 3, 9 - 4 5, 9 - 8 1, 3 - 2 1. இதோட ஆன்சர் வந்து 1153. யூசிங் காம்பன்சேஷன் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் சம்மில் சப்ராக்ஷனுக்கு ஷார்ட்கட் பார்த்தோம். அதே மாதிரி அடிஷனுக்கும் ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் சப்ராக்ஷனில் ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்தோம். 2 நம்பரையுமே நம்ம என்ன செய்யணும், 1ஆல் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இதில் இதோட நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடிஷனில் ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னா, இதோட நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 இல்லைனா 100, 2 டிஜிட் இருக்கிறதுனால இதோட நியரஸ்ட் மல்டிபிள் 10க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கிற நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 38ஓட நியரஸ்ட் 10 என்ன அப்படின்னா 40. அப்போ 38 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும், 2 ஆட் பண்ணால் கிடைக்கும். அப்போ ஒரு நம்பரை நம்ம 2ஆல் ஆட் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு நம்பரில் நம்ம என்ன செய்யணும்னா 2வை வந்து லெஸ் பண்ணணும். (26 - 2 24). இப்போ வந்து நம்ம அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதோட நியரஸ்ட் மல்டிபிள் 10க்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதால் ஆட் பண்ணால் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற டிஜிட்டை நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணிடணும். எந்த நம்பரால் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதே நம்பரால் கீழே உள்ள டிஜிட்டில் லெஸ் பண்ணிடணும். இப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணல. 0 + 4 4, 4 + 2 6. ஆன்சர் வந்து எனக்கு 64. இது ஒரு மெத்தடு. அடுத்தது இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் இந்த 2 இதில் ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம நியரஸ்ட் மல்டிபிள் அதோட 10க்கு மாற்றணும். இதோட நியரஸ்ட் மல்டிபிள் 90. அப்போ 90 நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த 87ல் 3ஆல் சப்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 90 கிடைக்கும். அப்போது மேலே உள்ள நம்பரில் நம்ம என்ன செய்யணும், எந்த நம்பரால் கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அப்போது அதோட அடுத்த டிஜிட்டில் நம்ம அதே 3ஆல் லெஸ் பண்ணால் போதும். 45 - 3 42. இப்போ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 2 4 + 9 13. என்னோட ஆன்சர் 132. இது வந்து அடிஷனுக்கு. அடுத்து நம்ம சப்ராக்ஷனுக்கு இதே மாதிரி மெத்தடில் பார்த்துடலாம். அதுலேயும் இதே மாதிரி தான் நியரஸ்ட் டிஜிட்டுக்கு ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து மாற்றணும் நியரஸ்ட் மல்டிபிளுக்கு. இப்போ இதை நம்ம நியரஸ்ட் மல்டிபிளுக்கு மாற்றணும் அப்படின்னா 28 - 28 இது கூட 2 ஆட் பண்ணால் நம்ம இதோட நியரஸ்ட் மல்டிபிளுக்கு மாற்றிடலாம். 28 + 2 எத்தனை, 30. இந்த சிம்பிளை நம்ம என்ன செய்யணும், அப்படியே போட்டுடணும். அடுத்தது 43. சப்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த நம்பரால் கீழே ஆட் பண்ணுறோமோ அதே நம்பரால் மேலே ஆட் பண்ணணும். 1 2 நம்பரையுமே நம்ம ஆட் பண்ணுவோம், இல்லைனா லெஸ் பண்ணுறதா இருந்தால் 2 நம்பரையும் லெஸ் பண்ணணும். அடிஷனுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு நம்பருக்கு ஆட் பண்ணிட்டு இன்னொரு டிஜிட்டுக்கு அதே நம்பரால் லெஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம 2ஐயுமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 43 + 2 45. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணல, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 - 0 5, 4 - 3 1. என்னோட ஆன்சர் வந்து 15. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். இந்த 2ல் ஏதாவது ஒரு இதை நம்ம என்ன செய்யணும், இதோட நியரஸ்ட் மல்டிபிளுக்கு பண்ணணும். அப்போ 33 கூட எனக்கு வந்து என்ன செஞ்சால் 30 கிடைக்கும், இதோட நியரஸ்ட் வந்து 30. 3ஐ லெஸ் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போது 33 - 3 30. அதே மாதிரி 77 கூடயும் நம்ம என்ன செய்யணும், 3ஐ வந்து லெஸ் பண்ணிடணும். சப்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு டிஜிட்டில் எந்த நம்பரால் லெஸ் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் லெஸ் பண்ணணும். இதில் என்ன பண்ணோம்,
2 வந்து ஆட் பண்ணோம். அதே நம்பரால தான் மேலேயும் ஆட் பண்ணணும். ஆனால் அடிஷனை பொறுத்தளவுக்கு அப்படியே மாற்றி வரும். கீழே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மேலே உள்ள நம்பரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 3ஆல் நான் வந்து ஆட் பண்ணி இதோட நியரஸ்ட் மல்டிபிள் 90ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி மேலே என்ன செய்யணும், இதே நம்பரால் லெஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சப்ராக்ஷனுக்கு நான் 3ஆல் லெஸ் பண்ணி இதோட நியரஸ்ட் மல்டிபிள் 13 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ மேலேயும் நம்ம 3ஆல் லெஸ் பண்ணணும். 77 - 3 74. இப்போ நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். 4 4. என்னோட ஆன்சர் வந்து 44. இப்படி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். நம்ம வந்து எப்போவும் இந்த கேரி வச்சு செய்வோம். இந்த மாதிரி நம்ம நியரஸ்ட் மல்டிபிள் செஞ்சோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த கேரி அந்த மாதிரி எதுவுமே வராது. அதே மாதிரி சப்ராக்ஷனில் நம்ம வந்து பாரோ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நியரஸ்ட் மல்டிபிளுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் பாரோ பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.